இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்குறேன், எல்எஸ் ஸ்பேஸ் ஆப்ஷன். ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வேணும்னா கொடுக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஷனுங்கிறத நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். அப்போ சின்டாக்ஸில் என்ன இருக்குது, எல்எஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஐ ஹவ் கிவன் ஒன்லி எல்எஸ் கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த 4 ஃபைல் இருக்குது, அதனால் இந்த 4 ஃபைலையும் அது டிஸ்பிளே பண்ணுது. எல்எஸ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு லிஸ்ட்டு. இதில் என்ன இருக்குதோ அதை லிஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் 4 ஃபைல் இருக்கிறதுனால அந்த 4 ஃபைலை அது லிஸ்ட் பண்ணுது. என்னுடைய சிஸ்டமில் ஃபைலே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அது எதுவுமே அங்கே வராது. ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் டெர்மெக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு டாலர் சிம்பிள் மட்டும்தான் வரும். தட் மீன்ஸ் நத்திங் இஸ் அவைலபிள் இன் யுவர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகேயாம்மா? அதனால் ஃபைல் கொடுத்த மேடம் ஃபைல் வரல அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் வரி. ஒரு ஃபைலை நீ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்எஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைலை வந்து அது அடுத்து லிஸ்ட் பண்ணி காமிக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இப்போ அடுத்து இப்போ எல்எஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஆப்ஷன் என்னென்ன கொடுக்கணுங்கிறத அதுக்கு மேலே எழுதியிருப்பீங்க பாருங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுக்கலான்னு எழுதியிருக்கீங்க? A and L. A and L. அப்போ சின்டாக்ஸ் படி என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எல்எஸ் கொடுக்கணும் ஸ்பேஸ் அந்த ஆப்ஷன்ங்கிற ஐஃபன் ஏ, அது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் ஏ. ஸோ ஏன்னு கொடுத்தோம்னா நமக்கு வித் டாட்டோட அவுட்புட் வருது. தென் அடுத்த இது எல்எஸ் ஐஃபன் எல், இது ரெண்டாவது. அதாவது அந்த ஆப்ஷன்கிற இடத்துல நான் ஆப்ஷனை இப்போ கொடுக்குறேன் ஐஃபன் ஏ ஐஃபன் எல்லுன்னு. நிறைய பேர் எல்லுன்னு இருக்கிற இடத்துல ஐன்னு போட்டு வச்சுருக்கீங்க. ஐஎஸ் கிடையாது, எல்எஸ், தட் இஸ் லிஸ்ட். ஓகேயாம்மா? ஸோ எல்லுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லுன்னா திஸ் இஸ் லாங் ஃபார்மேட். ஒரு ஃபைலை லாங் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணுறது. லாங் ஃபார்மேட்னா அது எந்த லொக்கேஷனில் இருக்கா, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பைட்ஸ் இருக்குது, தென் எப்போ அதை நம்ம க்ரியேட் பண்ணோம், எந்த டைமு, தென் அந்த ஃபைலுக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேயாம்மா? ஸோ லினக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு ஃபைலில் 3 டைப்பாக அந்த யூஸரை வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் யார் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க பேர் ஓனர். தென் செகண்ட் ஒன் குரூப், அதாவது அந்த ஓனருடைய ஃப்ரெண்ட்ஸ். தென் தேர்ட் ஒன் அதர்ஸ். புரிஞ்சிச்சாம்மா? ஒரு ஃபைலை நீ க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு 3 விதமான பர்மிஷன் அவங்க கொடுக்குறாங்க. நீ லினக்ஸை பொறுத்த வரையிலும் அதில் யூஸ் பண்ணுற யூஸரை அவங்க 3 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் த ஓனர், யார் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க ஓனர். அந்த ஓனருடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, குரூப்னு சொல்கிறாங்க. மற்றவங்கள வந்து அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இந்த ஃபைலோட பர்மிஷன் இங்கே நம்ம சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் இருக்குல்ல, திஸ் ஃபஸ்ட்டு கேரக்டர் இந்த ஐஃபன் இருக்குல்லம்மா, திஸ் ரெப்ரசன்ட் திஸ் இஸ் எ ஃபைல். இதே டைரக்டரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஐஃபன்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். திஸ் இஸ் எ டைரக்டரின்னு. புரியுதாம்மா? புரிஞ்சிச்சுன்னா மைக்கை ஆன் பண்ணி பேசுங்கம்மா. லைன்ல இருக்கு. ஓகே. தென் இந்த நெக்ஸ்ட் 3 வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட், இந்த ஐஃபனுக்கு பேர் எக்ஸிக்யூட்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த 3 வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹூ இஸ் த ஓனர், அந்த ஓனருங்கிறவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த ஃபஸ்ட்டு 3. ஓகேயா? தென் இந்த நெக்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, ஆர் ஐஃபன் இருக்கு இல்லையா, திஸ் 3 வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப். ஓகே. தட் இஸ் ரீட் ரைட் எக்ஸிக்யூட். அதில் ரீட் பர்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ரைட்டும் எக்ஸிக்யூட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடையாது இந்த ஃபைலை பொறுத்த வரையிலும். ஓகேயா? அடுத்த ஒன் இந்த 3 யாருக்கு அப்படின்னு சொன்னால் அதர்ஸ். அதர்ஸுக்கு ரீட் பர்மிஷன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், ரைட்டு கிடையாது, ஐஃபன் எக்ஸிக்யூட்டும் கிடையாது, ஐஃபன். தே கேன் ஒன்லி வியூ த ஃபைல். புரியுதாம்மா என்ன சொல்கிறேன்னு? ஓகே. ஸோ இப்போ எல்எஸ் ஸ்பேஸ் ஐஃபன் எல்லுங்கிறப்ப ஒவ்வொரு ஃபைலுக்கும் என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத லாங் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ எல்எஸ் கமாண்ட் கிளியராக இருக்கா? ஓகே. தென் செகண்ட் இது தேர்ட் கமாண்ட் பாருங்கம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. தென் தேர்ட் ஒன் என்ன? pwd. சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க?
PWD. அப்ப இங்க என்ன கொடுக்கணும்? ஜஸ்ட் PWD. PWD. ஏன்னா சின்டாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்கீங்க? PWD மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. அதனால இங்கே என்ன கொடுக்கணும்? PWD மட்டும் தான் கொடுத்து என்டர் கொடுக்கணும். ஸோ எந்த இதுல இருக்க? ரூட்டுங்கிற டைரக்டரியில இருக்க. திஸ் இஸ் பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. புரிஞ்சுதா? செகண்ட் கமாண்ட். Yes, ma'am. நெக்ஸ்ட் ஃபோர்த் கமாண்ட் பாருங்கம்மா. MKDIR சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க? MKDIR directory name. ஸ்பேஸ் கொடுத்து டைரக்டரி நேம். உனக்கு என்ன டைரக்டரி நேம் வேணுமோ அந்த நேமை கொடுக்கணும். அப்போ கமாண்ட் எப்படி கொடுக்கணும்? சின்டாக்ஸ் படி ஃபர்ஸ்ட் MKDIR கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் படி என்ன கொடுக்கணும்? Directory name. ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்பேஸை மறக்க கூடாதுமா. யூ ஹாவ் டு கிவ் த ஸ்பேஸ். அதுக்கப்புறம் டைரக்டரி நேம். எந்த டைரக்டரி வேணுமோ அந்த நேமை நீ கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு டைரக்டரி நேம் வந்து ஐ வாண்ட் டு செட் என்ன கொடுக்கலாம்? டைரக்டரி நேம் லுக்குன்னு ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்ணணும். ஸோ லுக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். சின்டாக்ஸ்லேருந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு புரியுதா? Yes, ma'am. ஓகே. இப்போ டைரக்டரிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. இங்க எந்த எரர் மெசேஜும் வரல. ஓகே. நீங்க இதுல என்ன பண்ணியிருந்தீங்க? ஜஸ்ட் MKDIR அப்படியே என்ட்ரி கீ கொடுத்துட்டீங்க. இதான் உங்க எல்லாருக்கும் வந்தது. கரெக்டா? Yes, ma'am. இந்த இடத்துல அது காமிக்குது பாருமா. யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணணும்னு இங்க காமிக்குது பாருங்க. MKDIR ஸ்பேஸ் இந்த ஆப்ஷன்ங்கிறத எப்பயுமே விட்டுருங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்டரி நேம். புரியுதாமா? அது யூசேஜ்லேயே அது காமிக்குது பாருங்க. இந்த கமெண்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்? MKDIR ஸ்பேஸ் டைரக்டரியோட நேம். நான் இங்கே டைரக்டரி நேம் என்ன கொடுத்துருக்கேன்? லுக்குன்னு கொடுத்துருக்கேன். அதனால லுக் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகிடும். ஓகேயா? இது கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? லிஸ்ட் கமாண்ட். LSங்கிற கமாண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் காமிக்குது பாரு. ஓகேயா? Yes, ma'am. ஓகே. தென் இப்போ செகண்ட் கமாண்ட் வாங்கம்மா. செகண்ட் கமாண்ட் என்ன? CD. சின்டாக்ஸ் என்ன? CD space directory. அப்போ எப்படி கொடுக்கணும்? இங்க நான் எப்படி கொடுக்கணும்? CD ஸ்பேஸ் டைரக்டரியோட நேம். இப்போ நமக்கு டைரக்டரி என்ன கிரியேட் பண்ணோம்? லுக்னு கிரியேட் பண்ணோம். அப்போ இங்க என்ன கொடுக்கணும்? லுக். இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இங்க வெறும் லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் இருந்துச்சு. இங்க லுக்குங்கிறது சேர்ந்து வந்திருக்கு பாரு. புரியுதாமா? Yes, ma'am. ஸோ இப்போ இதில் எல்லா கமாண்டும் பார்த்தாச்சு. அடுத்து ரிமூவ் டைரக்டரி. கரெக்டா? ரிமூவ் டைரக்டரிக்கு சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க? RMDIRக்கு சின்டாக்ஸ் என்ன? RMDIR space directory name. இங்க என்ன டைரக்டரி நேம் கொடுக்கணும்? RMDIR ஸ்பேஸ் நான் என்ன டைரக்டரி கிரியேட் பண்ணிருக்கேன்? லுக். அப்ப அதை தான் நான் டெலீட் பண்ணணும். லுக் மேம். லுக். இப்போ நான் என்டர் கீ கொடுத்தா இந்த டைரக்டரி டெலீட் ஆகுமா ஆகாதா? ஆகும் மேம். டெலீட் ஆகும். டெலீட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த டைரக்டரியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? லுக்குங்கிற டைரக்டரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த டைரக்டரியை டெலீட் பண்ண முடியுமா? நோ மேம். அந்த டைரக்டரியை விட்டுட்டு வெளியில வந்துட்டு தான் நீங்க டெலீட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டே வீட்டை பூட்டிடுவீங்களா நீங்க? வீட்டை விட்டு வெளில வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? லாக் பண்ண முடியும். அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு டெலீட் எ டைரக்டரி மீன் யூ ஷுட் நாட் ப்ரெசன்ட் இன் த டைரக்டரி. அந்த டைரக்டரியில் நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ ரிமூவ் டைரக்டரி லுக்குன்னு கொடுத்தீங்கன்னா அது எரர் மெசேஜ் காமிக்குதா? நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு அது காமிக்குது. ஏன்னா இந்த லுக்கில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகேயா? ஸோ இந்த லுக்குக்குள்ளார லிஸ்ட்டு போட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. அதனால் அது நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? லுக்கை விட்டு வெளியில் வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த டைரக்டரியை நம்ம என்ன பண்ண முடியும்? டெலீட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ லுக்கை விட்டு வெளில வரணும் அப்படின்னு சொன்னால்
we are changing the directory from lookங்கிற டைரக்டரியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு டைரக்டரிக்கு நம்ம போகிறோம். அப்போ நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிடிங்கிற கமாண்டு யூஸ் பண்ணணும். புரிஞ்சிச்சாமா? ஸோ சிடி ஸ்பேஸ் டபுள் டாட். இந்த டபுள் டாட் வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, சிஏபி லேப்லாம் பண்ணீங்கல்லம்மா. இப்போ சிஏபி லேப் பண்ணும்போது ஐ வில் ஷோ யூ. இப்போ ஒரு எஃப்ங்கிற ஒரு ட்ரைவ் இருக்குது. தென் எஃப் ட்ரைவில் அடுத்து இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். தென் இந்த ஃபோல்டரில் இது ஓப்பன் பண்ணுறேன். தென் இதில் இதுங்கிறப்ப இது எப்படி க்ரியேட் ஆகும்னா f:/OS செகண்ட் இயர் /3rd sem CE சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறது எந்த டைரக்டரினா இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேயாம்மா? இப்போ சிடி ஸ்பேஸ் டபுள் டாட்னு போட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப் மட்டும்தான் பேக்கில் போகும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? வெறும் சிடின்னு கொடுத்து என்டர் போட்டிங்கன்னு சொன்னால் நேராக ரூட் டைரக்டரி எங்கேயோ அங்கே போயிடும். தட் இஸ் இங்கே இருந்து அது எஃப்ங்கிற டிரைவுக்கு அது போயிடும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? எஸ் மேம். சிடி கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து டபுள் டாட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான் பேக்கில் போகும். ஓகே, வெறும் சிடின்னு கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நேராக ரூட் டைரக்டரிக்கு அது போயிடும். நடுப்பில் இருக்க எல்லா டைரக்டரியுமே அது ஸ்கிப் பண்ணிவிட்டு ரூட் டைரக்டரிக்கு அது போயிடும். புரியுதாம்மா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டெப்பு பேக்கில் போனால் போதும். அதனால் சிடி ஸ்பேஸ் டபுள் டாட்னு கொடுத்துட்டேன். இப்போ லுக்கிலேருந்து வெளில வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஆர்எம்டிஐஆர் லுக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட்? இது டெலீட் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? எல்எஸ் கமாண்ட் லிஸ்ட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த லுக்குங்கிறது இருக்காது. புரியுதாம்மா? எஸ் மேம். அதர்ஸ் எல்லாருக்கும் புரியுதா? எஸ் மேம். சரி, இது டைரக்டரி கமாண்ட்ஸ் முடிஞ்சிருச்சுமா. அடுத்து இப்போ ஃபைல் கமாண்டும் வரீங்க. ஓகே, ஃபைலில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கம்மா. என்ன கமாண்டுமா இருக்கு? CAT that is concatenate. அவங்க வந்து கேட்டினேட்டுன்னு உங்கள் ரெக்கார்டில் எழுதியிருக்காங்க. தட் இஸ் நாட் கேட்டினேட், கன்கேடினேட் சேர்க்கறதுன்னு அர்த்தம். ஓகே, சின்டாக்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கீங்கம்மா? CAT ஸ்பேஸ் lesser than file name. ஓகே, அப்போ இங்கே கமாண்ட் எப்படி கொடுக்கணும்? சின்டாக்ஸ் அப்படியே எழுதணும். CAT ஸ்பேஸ் அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? கிரேட்டர் தென் ஸ்பேஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபைலோடைய நேம். ஐ வாண்ட் டு கிரியேட் எ ஃபைல் SAMP SAMP டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து என்னது? திஸ் இஸ் எ டெக்ஸ்ட் ஃபைல், அதனால் நான் TXTன்னு கொடுக்குறேன். என்டர். இப்போ ஃபைலுக்கு மேட்டர் டைப் பண்ணும்ல, கண்டென்ட். ஸோ யூ ஹாவ் டு டைப் த கண்டென்ட். புரியுதாம்மா? வெல்கம். கண்டென்ட் எவ்வளோ லைன் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாமா? ஓகேயா, எத்தனை லைன் வேணும்னாலும் நீங்கள் கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் கீயை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னே நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் இசட்டோ இல்லை கண்ட்ரோல் டியோ நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ கொடுத்த உடனேயே கண்ட்ரோல் இசட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி இங்கே வெளில வந்துருச்சு. ஓகேயா, ஸோ இப்போ ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ண கண்டென்ட்டை இப்போ நான் வியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த சின்டாக்ஸ் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கீங்க? இட் இஸ் யூஸ், அதாவது கேட் சொல்லுங்கள். It is used cat space file. It is used to display content of file. அப்ப content of the file பார்க்கணும்னா syntax என்னது? cat space file name. ஃபைலோட நேம் என்னது? samp.txt. நான் கொடுத்த ரெண்டு லைன் இங்க கீழே இப்ப வந்திருக்கா? எஸ் மேம். சோ அப்ப ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது? இந்த சின்டாக்ஸ்ல இருந்து எப்படி நம்ம கொண்டு வரோங்கிறது புரியுதாமா? எஸ் மேம். ஓகே, எஸ் மேம். தென் இப்ப செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் கமாண்ட் என்னது? chmod. chmod, that is change mode command. syntax என்ன இருக்கு பாருங்க. syntax
சிஹெச் எம்ஓடி அப்புறம் என்ன இருக்குது சின்டாக்ஸு சின்டாக்ஸ் ரீட் பண்ணுங்கம்மா மேம் சின்டாக்ஸ் இல்ல மேம் இருக்குமா பாயிண்ட்ஸ் அதான் மேம் இருக்கு கடைசியா இருக்கு பாருங்கம்மா சின்டாக்ஸ் கடைசியா இருக்கு பாருங்க பர்மிஷன் ஃபைல் நேம் மேம் வெரி குட் chmod ஸ்பேஸ் பர்மிஷன் ஸ்பேஸ் ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க சின்டாக்ஸ் ஓகேயா ஸோ chmod ஸ்பேஸ் பர்மிஷன்னு சொன்னேன் ஓகே ஸோ இந்த பர்மிஷன் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ உங்களுடைய ப்ரொசீஜரில் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது பாருங்களேன் அதை எடுங்களேம்மா chmod கமாண்டுன்னு டைட்டில் போட்டிருக்கீங்களா எஸ் மேம் அதுக்கு கீழே என்ன எழுதிருக்கீங்க யூஸ்ட் டு சேஞ்ச் த பர்மிஷன் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எழுதிருக்கீங்களா எஸ் மேம் மேம் அதுக்கு கீழே பாருங்க த பர்மிஷன் ஃபார் த ஃபைல் இஸ் கிவன் பிலோ இருக்காமா மேம் எஸ் மேம் ரைட் அதுக்கப்புறம் ரீட் ரைட் எக்ஸிக்யூட்னு ஒரு பிராக்கெட்டு ரீட் ரைட் எக்ஸிக்யூட்னு அனதர் ஒன் பிராக்கெட் தென் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அனதர் ஒன் பிராக்கெட் இருக்கா எஸ் மேம் இப்போ நான் ரீடுங்கிற இடத்த செட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு வேல்யூ 1 ஓகேயா நான் வேல்யூ செட் பண்ணலன்னா அதுக்கு வேல்யூ வந்து 0 நான் ரீட் பர்மிஷன் செட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நான் 1ன்னு கொடுக்கணும் ரைட் பர்மிஷன் செட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே 1ன்னு கொடுக்கணும் நான் பர்மிஷனே செட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நான் என்னன்னு கொடுக்கணும் 0ன்னு கொடுக்கணும் புரியுதா இப்போ நான் ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட்டுங்கிற 3 பர்மிஷனுமே செட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த 3 இடத்துல நான் என்ன கொடுக்கணும் 1 1 1ன்னு கொடுக்கணும் புரியுதாம்மா எஸ் மேம் ரைட் அதே மாதிரி தான் அடுத்து எதுக்கும் இப்போ இந்த 1 1 1ன்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணீங்க இப்போ 111 அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பைனரி நம்பர் 111 இஸ் ஏ பைனரி நம்பர் இந்த பைனரி நம்பரை நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் தட் இஸ் 7ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் ஓகேம்மா தென் நெக்ஸ்ட் ஒன் அடுத்து நீங்கள் என்ன பர்மிஷன் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் சப்போஸ் 110ங்கிறது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க தட் இஸ் ரீட் பர்மிஷன் கொடுக்குறேன் ரைட் பர்மிஷன் கொடுக்குறேன் எக்ஸிக்யூட் பர்மிஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன கொடுப்பீங்கன்னா 110ன்னு கொடுப்பீங்க அந்த 110வை நீங்கள் டெசிமல் நம்பராக மாற்றுறீங்கன்னா அது 6ன்னு வரும் புரியுதாம்மா நெக்ஸ்ட் ஒன் நான் ரீடு ரைட்டு கொடுக்கல எக்ஸிக்யூட் மட்டும் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் 101ன்னு அர்த்தம் கரெக்டாக ரீடுக்கு 1 ரைட்டு கிடையாது 0 எக்ஸிக்யூட்டுக்கு செட் பண்ண போகிறோம் 1 அப்படின்னா 101 அதை நீங்கள் நம்பராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் 5ன்னு சொல்லிட்டு வரும் கன்வர்ஷன் நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா தென் பர்மிஷன் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுத்து ஃபைலோடைய நேம் ஓகேயா இப்போ ஃபைலோட நேம் எந்த ஃபைலுக்கு நான் செட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா samp.txtங்கிற ஃபைலுக்கு தான் நான் செட் பண்ண போகிறேன் அதனால் samp.txtன்னு கொடுத்துட்டேன் இப்போ என்டர் கீ கொடுத்துட்டேன் இது செட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீ லாங் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணால் தான் அதை பார்க்க முடியும் அதனால் ls-l கொடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த samp.txtங்கிற இந்த ஃபைலுக்கு பாருமா ரீடு ரைட் எக்ஸிக்யூட் 3மே செட் பண்ணியிருக்கேன்னு சொன்னா 1 1 1 111 இந்த 111 வந்து நீங்கள் வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 7ன்னு சொன்னேன் இந்த 7 கொடுத்துருக்கீங்க இங்கே பாருங்கள் ரீட் ரைட் எக்ஸிக்யூட்னு வந்துருச்சு ஓகேயா அடுத்தது ரீடு ரைட்டு மட்டும் தான் செட் பண்ண போனால் எக்ஸிக்யூட் செட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஸோ தட் இஸ் 110 அந்த 110வை நீங்கள் நம்பராக மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவலன் டு 6 நெக்ஸ்ட் ஒன் 101ன்னு சொன்னேன் 101 அப்போ 101 இஸ் ஈக்குவலன் டு 5 இந்த 5ன்னு நான் கொடுத்துருந்தேன் அதுக்கேற்றாப்புல செட் ஆகி வந்திருக்கு புரியுதாம்மா ஏம்மா இந்த இடத்துல நீ எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்காமா ஆனால் 3 நம்பர் 3 numbers வந்து you have to give ஓகே இந்த நம்பர் ரேஞ்ச் எதுலேருந்து எது வரலும் இருக்கணும்னு சொன்னால் மேக்ஸிமம் 7 வரலும் தாம்மா நீ கொடுக்க முடியும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க புரியுதா என்ன சொல்கிறேன்னு யூ ஹாவ் டு கிவ் த நம்பர் மேக்ஸிமம் லிமிட் வந்து 7 ஸோ நீ எந்த காம்பினேஷன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லிட்டேன் ஸோ 7 0 1
செட் பண்ணிட்டோமா? ஓகே, எனி நம்பர் யூ கேன் கிவ் பட் த லிமிட் இஸ் 7 நான் சொன்னேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், 701ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எல்எஸ் ஐஃபன் எல்ன்னு நீங்கள் கொடுத்து பாருங்கள். இப்போ இங்கே பார் sample.txtங்கிற ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலோட பர்மிஷன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு பார். 7 ரீட் ரைட் எக்ஸிக்யூட் 0 இதுக்கு எந்த பர்மிஷனுமே இல்லை பாருங்கள். தெரியுதா? நெக்ஸ்ட்டு 1 Yes, ma'am. 1ன்னா என்ன அர்த்தம்? 001ன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ எக்ஸிக்யூட் பர்மிஷன் மட்டும் உண்டு. டோட்டலாக அதோட செட்டப்பே மாறிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? சரிம்மா. தென் நெக்ஸ்ட் தேர்ட் கமாண்ட் பாருங்கம்மா. தட் இஸ் தேர்ட் கமாண்ட் என்னம்மா இருக்கு? CP மேம். சின்டாக்ஸ் என்ன இருக்குமா? சின்டாக்ஸ் CP source Or சிபி அப்படின்னா காப்பின்னு அர்த்தம். அடுத்து என்ன கொடுக்கணும்? கமாண்ட் டைப் பண்ணோன்னே என்ன கொடுக்கணும்? ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போ தான் சிஸ்டம் வில் அண்டர்ஸ்டாண்ட் இந்த சிபிங்கிறது ஒரு கமாண்டுங்கிறது அதை புரிஞ்சுக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்து என்னம்மா இருக்கு? சின்டாக்ஸில் சிபிக்கு அப்புறம் என்னம்மா எழுதிருக்கீங்க? source மேம். சோர்ஸ் ஃபைலு. source file name destination hyphen file name. அதாம்மா டெஸ்டினேஷன் ஃபைல் நேம். சிபி ஸ்பேஸ் சோர்ஸ் ஃபைல் ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் ஃபைல். புரிஞ்சுதா? Yes ma'am. ஓகே, இப்போ நம்ம எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறோம்? எனி ஒன் ஃபைல். ஓகே, இப்போ நான் sample.txt நான் கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபைலை காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சோர்ஸ் ஃபைல் அப்போ என்னது? sample.txt ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் ஃபைல். டெஸ்டினேஷன் ஃபைல் நமக்கு எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து eng.txt நான் கொடுக்குறேம்மா, ஏதோ சம்திங். ஓகேயா? ஸோ இந்த eng.txtங்கிறது இந்த இடத்துல கிடையாது. அப்போ அந்த நேமை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைல் என்ன ஆகும்? காப்பி ஆகும். இப்போ என்ட்ரி கீ கொடுத்துட்டேன், காப்பி ஆயிடுச்சு. இது காப்பி ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா எல்எஸ் பாருங்கள், eng.txtன்னு புதுசாக ஒரு ஃபைல் வந்துருச்சா? இப்போ காப்பி கமாண்ட்னா இந்த sample.txt என்ன கண்டென்ட் இருக்கோ the சேம் கண்டென்ட் இஸ் காப்பீடு இன்டு eng.txt. ஓகே, இப்போ இந்த கண்டென்ட் இருக்குதான்னு பார்க்கணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணீங்க? ஒரு ஃபைலில் அந்த கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு கேட் எல்எஸ்ங்கிறது லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் பார்க்க போகிறது ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகே, கண்டென்ட்டை வியூ பண்ணோம்னா டிஸ்பிளே பண்ணோம்னா என்ன கமாண்டு? கேட் கமாண்டு. புரியுதாமா? லிஸ்ட்டு அப்படிங்கிறது உங்கள் இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஃபைலில் என்ன இருக்குது, டேட்டா என்ன இருக்குன்னு பார்க்குறது. ஓகே, தட் இஸ் டிஸ்பிளேயிங் த டேட்டா இன் த ஃபைல். அப்போ அதுக்கு என்ன கமாண்டு? கேட் கமாண்ட். இங்கே அதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கீங்க. yes, ma'am. கேட் ஸ்பேஸ் eng.txt காப்பி ஆயிருக்காமா? கண்டென்ட்டு காப்பி ஆயிருக்கா இல்லையா? அவுட்புட்டு Yes ma'am. ரைட். இப்போ சிபி கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுதா? Yes. எஸ் ஆர் நோ? Yes ma'am. ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கமாண்ட் என்னம்மா இருக்குது புக்கில்? நோட்டில் என்ன இருக்குது பாரு. ஃபோர்த்து கமாண்ட் எது? MV ma'am. வெரி குட். சின்டாக்ஸ் என்ன? சின்டாக்ஸ் என்ன? MV source MB ஸ்பேஸ் source ஸ்பேஸ் மறக்காம சொல்லணும். சோர்ஸ் ஃபைல். yes ma'am. Destination ஃபைல். space file name. டெஸ்டினேஷன் ஸ்பேஸ் ஃபைல் கிடையாதுமா, சோர்ஸ் ஃபைல் ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் ஃபைல். நான் உங்களுக்கு அப்சர்வேஷன் 1 ex1ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் ஃபைல் அனுப்பிச்சேன், ஞாபகம் இருக்கா? ஹலோ
கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் EX1ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஃபைல் அனுப்பிச்சேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? Yes, ma'am. அதை பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல உங்கள் அப்சர்வேஷனை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது நீட்டாக இருக்கும், எந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கறதுன்னு கரெக்டாக இருக்கும். புரியுதாமா? ஸோ எம்வி ஸ்பேஸ் சோர்ஸ் ஃபைல் ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் ஃபைல். சின்டாக்ஸ் புரியுதா? Yes, ma'am. ஓகே. இப்போ எம்வி கொடுத்துட்டோம். எந்த ஃபைலை நம்ம இப்போ மூவ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இங்கே ls கமாண்ட் கொடுத்துட்டேன். தீஸ் ஆர் த கண்டென்ட் ஆஃப் அவர் ஃபைல். எந்த ஃபைலை இப்போ நம்ம மூவ் பண்ணலாம்? எனிஒன் ஆன்சர்? eng.txtங்கிற ஃபைலை வந்து இப்போ நான் மூவ் பண்ண போகிறேன். தட் இஸ் sample.txtன்னு. ஓகே. ஸோ eng.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதில் நான் என்னவா மூவ் பண்ண போகிறேன்? sample.txtங்கிற ஃபைலாக நான் மூவ் பண்ண போகிறேன். என்டர் கீயை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ மூவ் ஆயிடுச்சு. இப்போ ls கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைல் தான் இந்த ஃபைலாக மூவ் ஆயிடுச்சு. அதனால் eng.txtங்கிற ஃபைல் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. தெரியுதா? Yes. சே சார் நோ. Yes, ma'am. Yes, ma'am. இப்போ காப்பி கமாண்டுக்கும் மூவ் கமாண்டுக்கும் என்னமா டிஃபரன்ஸு? CAP snap.txt சிபி அப்படின்னு சொன்னோம்னா நீ என்ன சோர்ஸ் ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைலும் இங்கே இருக்கும். டெஸ்டினேஷன் ஃபைல் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஃபைலும் இங்கே இருக்கும். இது காப்பி கமாண்ட். புரியுதாமா? Yes, ma'am. இப்போ மூவ் கமாண்டுனா சோர்ஸ் ஃபைல் என்னவாயிடும்? இருக்காது. ஆனால் டெஸ்டினேஷன் ஃபைல் இருக்கும். புரிஞ்சுச்சாமா? ஏன்னா மூவ் ரீநேம் பண்ணிடுறோம். eng.txt என்னவா நம்ம ரீநேம் பண்ணிடுறோம்? sample.txt நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரீநேம் பண்ணிடுறோம். புரியுதா? Yes, ma'am. ஓகே. தென் நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன இருக்கு? லாஸ்ட் ஒன்னா இல்ல அடுத்த கமாண்ட் என்னதுமா? பாருங்க, அப்சர்வேஷனை பார்த்து ஒழுங்கா சொல்லுங்க. மோரா இல்லையா? அது கூட இன்னொரு கமாண்ட் இருக்கு பாருங்க. RM. வெரி குட். சின்டாக்ஸ் என்ன இருக்கு RMக்கு? RM space file name. அப்ப இப்போ இங்க எப்படி கொடுக்கணும்? RM ஸ்பேஸ் ஏதாவது ஒரு ஃபைல், எந்த ஃபைலை நீ டவுன்லோட் பண்ணணுமோ அது கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன ஃபைல் கொடுக்கலாம்? sample.txt text. sample.txt அப்படின்னு அப்ப கொடுத்துட்டு என்டர் கீயை கொடுத்துட்டேன். இது டெலீட் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கறது? மேம் ls வெரி குட். லிஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? தெரிஞ்சிடும். இந்த sample.txt இப்போ இங்க இருக்கா? Yes, ma'am. ரிமூவ் ஆயிடுச்சு. புரியுதாமா? சின்டாக்ஸ் எப்படி நம்ம கொண்டு வரோம் எக்ஸிகியூஷனுக்குன்னு? Yes, ma'am. Yes, ma'am. இப்போ அடுத்த கமாண்ட் என்ன இருக்குமா? மோர் கமாண்ட். ஓகே. இப்போ மோருக்கு சின்டாக்ஸ் என்ன? more space file name. ஸோ மோர் ஸ்பேஸ் ஃபைல் நேம். இப்போ நம்ம ஃபைல் என்ன இருக்குது? sample.txt. அவுட்புட் டிஸ்பிளே ஆகுதா? மோர் கமாண்டுங்கிறது எப்போ வரும்னு நான் சொல்லிடுறேம்மா. தட் இஸ் ஏன்னா இப்போ கேட் கமாண்டும் ஃபைலோட கண்டென்ட்டை தான் டிஸ்பிளே பண்ணுது, மோர் கமாண்டும் ஃபைலோட கண்டென்ட்டை தான் டிஸ்பிளே பண்ணுது. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணும்போது நம்ம ஃபைலில் 2 லைன் தான் இப்போ இங்கே இருக்குது. சப்போஸ் இஃப் யுவர் ஃபைல் ஹேவிங் 100 லைன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கிள் பேஜில் 100 லைன் டிஸ்பிளே பண்ண முடியுமா? No, ma'am. நோ. ஸோ கேட் கமாண்ட் கொடுத்து டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அது வந்து குயிக்காக அது வந்து பாஸ் ஆகிடும். லாஸ்ட்டு எவ்வளோ டிஸ்பிளே பண்ண முடியுமோ அதுதான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜில் வந்து உன்னால் ஒரு 20 லைன்ஸ் டிஸ்பிளே பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜில் 20 லைன்ஸ் டிஸ்பிளே பண்ண முடியுதுன்னா இப்போ 100 லைன்ஸ் இருக்குன்னா அப்போ உன்னோட ஃபைல் மொத்தம் 5 பேஜஸ் இருக்கும். கரெக்டாக? கேட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 5th பேஜை அது காமிக்கும். 4 பேஜஸ் அது ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிவிட்டு இட் வில் ஷோ ஒன்லி த 5th பேஜ்.
தட் இஸ் கேட் கமாண்ட். புரியுதாம்மா? மோர் கமாண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இட் டிஸ்பிளே த ஃபஸ்ட்டு பேஜை காமிக்கும். நீங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் காமிக்கும். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோடனே தேர்ட் பேஜ், தென் ஃபோர்த்து பேஜ், தென் ஃபிஃப்த் பேஜ்னு காமிக்கும். அதான் மோர் கமாண்ட். புரியுதாம்மா? எஸ் மேம். ரெண்டுமே வந்து டிஸ்பிளே பண்ண தான் யூஸ் பண்ணுறோம், கேட் கமாண்டும் மோர் கமாண்டும். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா இதான் அதோடைய டிஃபரன்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னம்மா? லாஸ்ட் கமாண்டு ஃபைல் கமாண்ட். வெரி குட். ஃபைல் சின்டாக்ஸ் என்ன போட்டிருக்கீங்க பாருங்க. ஃபைல் ஸ்பேஸ் ஃபைல் நேம் இல்லனா டைரக்டரி. வெரி குட். ஒன்று ஃபைல் நேம் கொடுக்கணும் ஸ்லாஷ் டைரக்டரி, ஒன்று ஃபைல் நேம் கொடுக்கணும் இல்லாட்டினா டைரக்டரி நேம் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் நேம் கொடுப்போம், samp.txt. என்னன்னு சொல்லுது? இந்த samp.txtங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுது. ஓகே அம்மா? இதே இப்போ சப்போஸ் ஃபைல் ஸ்பேஸ் டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணோம். என்னது? லுக்கை டெலிட் பண்ணிட்டோமோ? பண்ணிட்டோம் மேம், டெலீட் பண்ணிட்டோம் மேம். ஸோ அப்போ டெலிட் பண்ணிட்டா வராது. we will create one directory, I will show you. இப்போ வந்து ஃபைல் லுக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லுக் இஸ் ஏ டைரக்டரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். புரியுதாம்மா? எஸ் மேம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன நீ கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாமா? நோ மேம். தென் அதர்ஸ். கிரிஜா மேம், அந்த டர்மெக்ஸ் ஆப்ல வந்து நான் டாலர் சிம்பல் என்டர் கொடுத்து டக்குன்னு இறக்கிட்டு வந்துட்டோம் மேம். அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுமா. கிளியர் கொடுங்க, CLEAR கிளியர் கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிட்டு உங்கள் டாலர் சிம்பிள் டாப் ஆஃப் த பேஜுக்கு போயிடும். ஓகேயா? ஓகே மேம். கிளியர். இது எல்லாருக்குமே தாம்மா இந்த கமாண்டு. ஓகேயா? இப்போ நம்ம கொடுக்குறோம், நிறைய வந்துருச்சு, பேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே என்ன இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகிட்டு நம்மளுடைய டாலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ராம்ப்ட் சிம்பிள் பேஜோடைய டாப்புக்கு போயிடும். ஓகேயா? எனி அதர் டவுட்? கிரிஜா மற்றதெல்லாம் புரிஞ்சுதா? மேம் அதான் மேம் நான் ட்ரை பண்ணி பார்த்தது உங்களுக்கு அனுப்பிச்சேன் மேம் நானு. ஆனா வந்து அதுலயே வந்து தப்பா இருக்கு மேம். நான் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி அனுப்புறேன் மேம் நானு. இப்போ எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு மேம். இப்போ கிளியரா இல்ல? ஓகே, தென் பாரதி. பாரதி புரிஞ்சுதா? எஸ் மேம். எனக்கு இன்னும் மேம் நான் அது உள்ள போறேன் மேம், எனக்கு ஓபன் ஆனா மேல நிறைய சொல்லுங்க.